தோ வந்துருச்சுங்க iPhone 16e. நீங்க உங்களை ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபேன் இல்லைனா டெக் எந்தூசியாஸ்டா ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா இப்போவே வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் 60,000 rupeesல ஆண்ட்ராய்டில் இதோட பெட்டர் ஸ்பெக் உள்ள போனு உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ இதுக்கு இந்த வீடியோ பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐபோன் வாங்குறதுக்குனே ஒரு கும்பல் ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க அவங்கள ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த புதுசா வந்திருக்க iPhone 16e வாங்கலாமா 60,000 ரூபாய்க்கு, இல்ல iPhone 15 வாங்கலாமா, இல்ல iPhone 16 வாங்கலாமான்னு. அந்த டவுட் எல்லாத்தையும் இந்த வீடியோல கிளியர் பண்ண போறேன். அண்ட் நிறைய பேருக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவோட என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், கொஞ்சம் டீடைல்டா இருக்கும், கொஞ்சம் டீப்பா இருக்கும். சோ எண்ட் வரைக்கும் வீடியோவை கண்டிப்பா பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கிங் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஜென்ரலி ஆப்பிள் ரிவ்யூ யூனிட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பிள் பேக்குக்குள்ள இந்த பாக்ஸு இந்த கேஸையும் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆல்ரைட், ஃபோனை எடுத்தோடனே உங்களுக்கு ஃபோன் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால ஹைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அஃப்கோர்ஸ் iPhone 16e நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் கலர் ஒன்று இருக்குது, ஃப்ராஸ்டட் ஃபினிஷோட, அண்ட் ஒயிட் கலர் ஒன்று இருக்குது. அந்த ப்ராடக்ட் ரெட் கலர், yellow கலர், க்ரீன் கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர் எதுவுமே கிடையாது. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஐஃபோன் கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு braided டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு சிம் இஜெக்டர் டூலும் கிடச்சிடும். அம்புட்டு தாங்க அன்பாக்சிங். அடாப்டர் தனியா வாங்கணும், அது உங்களுக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். ஆல்ரைட், ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க ஆஃப்கோர்ஸ், அண்ட் ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸும் தூக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் iPhone 16 பாக்ஸ்லேயே அவங்க தூக்கியிருந்தாங்க. ஸோ 16e கிடைக்காது உங்களுக்கு. ஆல்ரைட், ஸோ சைடில் வைப்போம். லெட்ஸ் டேக் அ லுக் அட் த ஃபோன். ஓகே, குவிக்லி. ஆல்ரைட், ஸோ இதாங்க உங்க புது iPhone 16e. இப்போ நான் குவிக்லி மற்ற ஐஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஐ ஹேவ் தி iPhone 16. இதில் உங்களுக்கு 2 கேமரா இருக்கு மாடியூல். iPhone 16 Plus, இது ஒரு பெரிய iPhone 16 ஃபோன். அண்ட் iPhone 15, இதில் கொஞ்சம் கிராஸ் ஆங்கிளில் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த 16 சைடில் வச்சிருக்கேன். இந்த 3 ஃபோனு தாங்க ஆல்மோஸ்ட் சிமிலர் பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் சிமிலர்னு சொல்ல முடியாது. பேசிக்லி iPhone 15 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா 52,000 ரூபாய் கிடைக்கும். iPhone 16e வந்து உங்களுக்கு 60,000 ரீட்டைல் பிரைஸ் வச்சிருக்காங்க. பட் பேங்க் டிஸ்கவுண்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து 52,000 கிடைச்சிடணும். அண்ட் iPhone 16 நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 இருக்கு. ஸோ பேசிக்லி 50,000 ரூபா 52,000 ரூபா அண்ட் 65,000 rupees. ஸோ எந்த ஃபோன் வாங்குறோன்ற கம்பேரிசன் அப்புறமா பண்றேன். பட் iPhone 16e பத்தி சொல்லணும்னா இது வந்து iPhone 14 மாதிரியே அவங்க ஒரு ஃபோன் கிரியேட் பண்ணிருக்காங்க வித்அவுட் த டுவல் கேமரா செட்டப். பின்னாடி பாத்தீங்கன்னா சிங்கிள் கேமரா இருக்கு, பார்க்கிறதுக்கு க்ளீனா இருக்கு, அழகா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இட் லுக்ஸ் வெரி குட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துறாங்க. பின்னாடி வந்து செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு, முன்னாடியும் செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து அந்த iPhone 14 ஜெனரேஷனோட செராமிக் ஷீல்ட்னால இதோட குவாலிட்டி வந்து iPhone 16 and 16 Plus or 16 Pro Max இருக்க குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்காது. எனிவே ஒரு குவிக்கான டிராப் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நான் இப்போதான் ரிவ்யூ யூனிட் கொண்டு வந்திருக்கேன். இப்போ டிராப் பண்ண போறேன். நான் தைரியம் தான், ஃபில் ஷில்லர் சொல்ற மாதிரி கரேஜ். ஆல்ரைட், சோ ஓகே, டைம் ஃபார் தி டிராப் டெஸ்ட். தட் வாஸ் வெரி லவுட். கொஞ்சம் ஸ்லைட்டா பயந்துட்டேங்க நான். பரவாயில்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம், everything's all right. By the way, உங்களுக்கு iPhone 16 IP68 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ தான் உங்களுக்கு டிசைன் அண்ட் பில்ட் பொறுத்த வரைக்கும் this is all you need to know. டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சைஸ் 6.1 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. OLED பேனல் தான், பட் 60 Hz. எஸ், 120 Hz கிடையாது. iPhone 16 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்ப இரிட்டேட்டடா இருந்தாங்க, ஏன்டா 120 Hz கொடுக்கல அப்படின்னு. iPhone 16 and 16 Plusல 120 Hz கொடுக்காத போது iPhone 16 எப்படி கொடுக்க போறாங்க? கரெக்ட் தானே? எனிவே 60 Hz தான் இதுல. பட் மேஜர் சேஞ்ச் என்னன்னா இதுல டைனமிக் ஐலண்ட் கிடையாது. நான் சொன்ன மாதிரி iPhone 14ல இருக்க போட் நாட்ச் தான் கொடுத்திருக்காங்க. பிளஸ் நீங்க பெசல்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்ல, பழைய டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு செராமிக் ஷீல்ட் குவாலிட்டி குறைவா இருக்கும்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரைட்னஸும் கம்மியா இருக்குங்க. பீக் பிரைட்னஸ் HDR வீடியோஸ்ல உங்களுக்கு 1200 nits மட்டும் தான் கிடைக்கும். iPhone 16ல 2000 nits கொடுத்திருக்காங்க. அண்ட் வெளியில சன்லைட் எலிஜிபிலிட்டில வெறும் 800 nits தான் கிடைக்கும். சோ இட் இஸ் நாட் வெரி பிரைட் டிஸ்ப்ளேங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். பட் டச் ரெஸ்பான்ஸ்ல பரவாயில்ல, ஸ்மூத்தா இருக்கு, தட்ஸ் நாட் an issue. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. அண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, நீங்களே கேட்டு பாருங்க.
ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான். நாட் அபவுட் தி iPhone 16 பட் அபவுட் Trakin Tech தமிழ். நீங்க வந்து பாக்குறீங்க வீடியோ, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி 16 பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா iPhone SE 4 வரப்போகுது அப்படின்னு. பட் ஆப்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது 16 சீரீஸ்லயே 16ஓட ஃபேமிலிலேயே 16E ஒரு புது ப்ராடக்ட் அவங்க கொண்டு வர போறாங்க. அப்போ SE சீரிஸ் என்னாச்சு? SE சீரிஸ் ஓட கதி அம்போ கதி தான். அண்ட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த iPhone 16E வந்து iPhone SE 3rd ஜெனரேஷனோட சக்சஸர் தாங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டன்டான சேஞ்ச் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, மெயின்லி அந்த பெசல்ஸ்லாம் பெருசா இருந்ததுல அது போயிருச்சு. அது மட்டும் இல்ல, டச் ஐடியும் தூக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஃபேஸ் ஐடி கிடைக்கும், which is definitely more secure. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து உங்களுக்கு ஆக்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த மியூட் ஸ்விட்ச் கிடையாது. ஆஃப் கோர்ஸ் ஆக்ஷன் பட்டன் தான் 16 சீரிஸ்லயும் இருக்கு. பட் கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாதுங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் டைப் சி கொடுத்திருக்காங்க. டைப் சி 2.0 போர்ட் தான். நான் டைப் சி பத்தி நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏன்னா iPhone SE 3rd ஜெனரேஷன் வரைக்கும் லைட்னிங் தான் இருந்தது. இப்போ எல்லா ஐபோன், ஐபேட், அப்புறம் மேக்புக் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே உங்களுக்கு டைப் சி கொண்டு வந்துட்டாங்க. ஆப்பிளும் ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்றாங்க. தேங்க்யூ யூரோப்பியன் யூனியன், தேங்க்யூ சோ மச். இப்போ மெயினான விஷயத்தை ஹைலைட் பண்ணலாம். ஏன் இந்த iPhone 16e எக்ஸிஸ்ட் பண்ணுது? அதுக்கான காரணமே இந்த iPhone 16e வந்து இருக்கிறதுலே அஃபோர்டபிளான ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் போன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, புது சிப் ஒன்று தேவை. அண்ட் A18 இதுல இருக்குங்க. ஆனா iPhone 16ஓட A18 அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. iPhone 16ல A18 கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு 5 கோர் GPU இருக்கு. 16e 4 கோர் GPU தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால பெருசா இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு டெய்லி யூசேஜ்ல தெரியாது. பட் கேமிங் பண்றீங்க, ஏன்னா ஆப்பிள்ல வந்து உங்களுக்கு AAA டைட்டில் சப்போர்ட்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் ஈவன் 16e கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த அசாசின்ஸ் கிரீட், அப்புறம் டெத் ஸ்ட்ராண்டிங், ரெசிடென்ட் ஈவில் அந்த மாதிரி கேம்ஸ் நீங்க 16eலயும் விளையாடலாம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்ஃபீரியரா இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்கு தேவையானது 8GB RAM. 8GB RAM உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 128GB, 256GB, 512GB ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஆப்பிளோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்கிரேட் பிரைசிங் தாங்க. அந்த பிரைசிங்க பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான். ஏன்னா எங்களுக்கு ஆப்பிள் கொடுத்திருக்க வேரியன்ட் எது தெரியுமா? 512GB வேரியன்ட். அண்ட் இதோட பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 90,000 ரூபாங்க. 90,000 ஜோக்காங்க இது. எனிவே கமிங் பேக் டு A18, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பிரச்சனை இல்ல. ரேமும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். அதை பத்தி கண்டிப்பா பேசுறேன், வெயிட் ஃபார் இட். அடுத்து பெரிய அப்கிரேட் என்னன்னா, இந்த iPhone 16e உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்க போதுங்க. அதுக்கான காரணம் வந்து வெர்டிகல் இன்டிகிரேஷன். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிளே அவங்க ஹார்ட்வேர் பண்றதுனால அவங்கனால சாஃப்ட்வேர் செம்மையா டியூன் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் அந்த வெர்டிகல் இன்டிகிரேஷன்ல ஆப்பிளோட வெரி ஓன் சிப் இருக்கு. பட் இப்போ உங்களுக்கு ஆப்பிளோட வெரி ஓன் மோடெமும் கொடுத்திருக்காங்க, C1 மோடம். ஏன்னா ஆப்பிள்னால ஒரு விஷயம் இது வரைக்கும் பண்ண முடியாதது என்னன்னு தெரியுமா? அவங்களோட ஓன் மோடம் சிப் கொண்டு வரது தான். ஏன்னா இது வரைக்கும் அவங்க குவால்காமோட சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குவால்காம் சொல்யூஷன் யூஸ் பண்ணாம we should create our own solution னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டெலோட ஒரு விங் அக்வயர் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த மோடம் சிப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ற விங் 2019ல இந்த இன்டெலோட டிபார்ட்மெண்ட் அக்வயர் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு 6 வருஷம் எடுத்துருச்சு இந்த C1 மோடம் சிப்பை கிரியேட் பண்றதுக்கு. அண்ட் this is the most important thing about the iPhone 16e. உண்மை சொல்லணும். நான் சொன்ன மாதிரி இந்த C1 சிப் வெர்டிகல் இன்டிகிரேஷன் இருக்கிறதுனால பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேட்டரி 3961 mAh பேட்டரி கொடுத்திருக்கனால பேட்டரி லைஃப் இதுல தாறுமாறா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா iPhone 16 Plusல உங்களுக்கு 27 hours of video playback கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் iPhone 16 Plusல கிட்டத்தட்ட 4600 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த iPhone 16eல உங்களுக்கு வெறும் ஒரு 4000 mAh பேட்டரி வச்சு அவங்க கிட்டத்தட்ட 26 hours video playback கொடுக்குறாங்களாமா. அது மட்டும் இல்ல, iPhone 16ல வந்து அவங்க 3500 odd mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வெறும் 22 hours தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ கண்டிப்பா ஒரு சின்ன ஐபோன்ல இவ்வளவு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கிறது வந்து நிறைய ஐபோன் யூசர்ஸ் they going to be very happy about it. கரெக்ட் தானே? ஓகே, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தேன் நான் இது வரைக்கும். பட் என்ன கேட்டீங்கன்னா அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இதுக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ரைட்டிங் டூல்ஸ் நல்லா இருக்கு. பட் அந்த ஜென்மோஜி இமேஜ் பிளே கிரவுண்ட்லாம் தான். பட் விஷயம் என்னன்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர் ஆப்பிள்காக. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நல்லா இல்லனாலும் ஃபியூச்சர்ல நல்லா தான் இருக்க போகுது அப்படின்னு நம்புறோம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். கரெக்ட்டா? சோ அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வச்ச இருக்கிறதுலே மோஸ்ட் அஃபோர்டபிள் ஐபோன் ரீட்டைல் பிரைஸ்ல வந்து இந்த iPhone 16e தான். சோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. பேசிக்கலி நீங்க வந்து அந்த சர்க்கிள் டு சர்ச் பண்றீங்களா ஆண்ட்ராய்ட்ல, அதே மாதிரி விஷுவல் இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி விஷயத்தை ஆப்ஜெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். ChatGPTல क्वेश्चन கேட்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் ChatGPT இன்டிகிரேஷனும் பண்ணிருக்காங்க ஆப்பிள் பை டிஃபால்ட். உங்களுக்கு வந்து இமேஜ் பிளே கிரவுண்ட் இருக்கு. பேசிக்கலி ஜெனரேட்டிவ் AI வச்சு இமேஜஸ் கிரியேட் பண்ணும். போட்டோஸ் ஆப்ல ஆப்ஜெக்ட் கிளீனப் டூல் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் கிளீனப் வந்து
வந்து அவங்க ஆப்வியஸ்லி கேலக்ஸி ஏஐ மாதிரி பண்ணலனாலும் அதுக்கான காரணம் வந்து அவங்க வந்து ஆன் டிவைஸ் தான் பண்றாங்க, அது கிளவுட்ல கொண்டு போறது இல்ல. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்றது இல்ல. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து அந்த ஜென்மோஜி ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ரைட்டிங் டூல்ஸ் இருக்கு. அண்ட் iOS 18.3 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த iOS 18.3 ஓட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதுல இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா iOS 18.4 ஓட பீட்டா வந்துருச்சு ஏப்ரல்ல, ஃபைனல் ஸ்டேபிள் ரிலீஸ் வரப்போகுது. அண்ட் அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஆப்பிள் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஒரு 10 இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல தமிழும் உண்டுங்க. அண்ட் செம யூஸ்ஃபுல்லா இருக்க போதுங்க நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து இதுல தமிழ் ஆப்ஷன் இல்லை, எப்படி நான் ஐபோனுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சிஸ்டம் லெவல்ல உங்களுக்கு தமிழ் ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ பேசிக்லி ஐக்கனோட நேம்ஸ், கேலண்டருக்குள்ள போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்பிளோட ஆப்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவல் தமிழ் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் கீபோர்ட் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ குட் ஜாப். அஃப்கோர்ஸ் இந்த சிங்கிள் கேமரா பத்தி நான் எதுவுமே சொல்ல இது வரைக்கும், பட் அதை பத்தி சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேணுங்கிற 5G பேண்ட் எல்லாமே கிடைச்சிடும். பட் Wi-Fi 7 சப்போர்ட் கிடையாது. உங்களுக்கு வெறும் Wi-Fi 6 சப்போர்ட் தான் கிடைக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட் கிடையாது. பிளஸ் MM வேவும் கிடையாது. ஸோ அல்ட்ரா வைட் பேண்ட் இல்லாதனால நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர் டேக் யூஸ் பண்ணிட்டு பிரிசிஷன் லொகேஷன் டேக்கிங்ல இருக்குல்ல, அது உங்களால இதுல பண்ண முடியாது. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். வயர்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு 20 வாட் ஸ்பீட்ஸ் தான் கிடைக்கும். ரைட்? வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. MagSafe தூக்கிட்டாங்க. அது இருக்கிறதுல பண்ண பெரிய தப்பு ஆப்பிள். ஐ வில் டெல் யூ தட். ஏன்னா அந்த MagSafe வந்து புது ஸ்டாண்டர்ட், G2 ஸ்டாண்டர்ட். அதுல 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் 20 வாட் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இந்த இதுல இருக்கிறது வெறும் வயர்லெஸ் சார்ஜிங் தான், சிம்பிள் சி வயர்லெஸ் சார்ஜிங். அதுல 7.5 வாட் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நீங்க வந்து மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் MagSafe ஆக்சசரிஸ்ல வச்சிருக்கீங்கன்னா, அப்போ நீங்க வந்து ஒரு கேஸ் வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் தி ஒன்லி வே தட் இஸ் பாசிபிள். நாட் a good thing ஆப்பிள் இது பண்ணிருக்க கூடாது. அண்ட் ஃபைனலி இந்த கேமரா செட்டப் பத்தி பேசலாமா? பின்னாடி உங்களுக்கு 48 மெகாபிக்சல் ஃபியூஷன் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி 48 MP 1x கிடைச்சிரும். பிளஸ் 48 MP ஃபியூஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி 2x கொடுத்திருக்காங்க. iPhone 16ல இருக்க கேமரா இதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதுல யூஸ் பண்ணிருக்க சென்சர் ஓட சைஸ் சிறுசு compared to iPhone 16 camera. So basically quality iPhone 16 லெவல்ல பிரைமரி கேமரா குவாலிட்டி இல்லனாலும் ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுல 24 மெகாபிக்சல் பிக்சல் பில்ட் அவுட்புட் கிடைக்கும். சோ டீடைல்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு டே லைட்ல. அண்ட் SE சீரிஸ்ல இல்லாத நைட் மோட் வந்து இதுல வந்துருச்சு. சோ நைட் மோட் குவாலிட்டியும் பரவாயில்ல, இட்ஸ் நாட் டூ பேட். 2x ல கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்லெஸ் ஜூம் குவாலிட்டி, கம்ப்ளீட்லி லாஸ்லெஸ்ஸா சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட லாஸ்லெஸ் ஜூம் குவாலிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல உங்களுக்கு 4K 60 fps வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. போட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் not the latest photographic styles, last version ல யூஸ் பண்ண photographic styles இதுல கொடுத்திருக்காங்க. and front camera ல selfies are good. நான் என்ன பண்றேன்னா இந்த போன்ல எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G-Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரேன். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. ஆனா இந்த போனோட கேமரா யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுச்சு. இப்போ நமக்கு we have used to using 2 cameras 3 cameras. in fact நீங்க பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் டெலிஃபோட்டோலாம் நீங்க பாத்தீங்கன்னா 40,000 30,000 போன்லயே உங்களுக்கு கிடைக்குது. இதுல சிங்கிள் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அது எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சோ ஃபைனலி நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த போனை வாங்குறது? ஓகே, கஷ்டமான டிசிஷன் தான். கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் நான். என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு iPhone 16e வாங்கணும், iPhone 15 பெட்டர் தான், நல்ல பிரைஸ் கிடைக்குது, இதே பேசாம வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு டைனமிக் ஐலண்ட் கிடைக்குது, MagSafe சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, அல்ட்ரா வைட் பேண்ட் இருக்கு, அப்புறம் ஆஃப் கோர்ஸ் இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்திருக்காங்க. ஸோ டுவல் கேமரா செட்டப்பும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் கொஞ்சம் ராங்குங்க. ஏன் தெரியுமா? எந்த ஐபோன் யூசர் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, அவங்க வந்து ஒரு புது ஐபோன் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. 50,000 உங்களுக்கு iPhone 15 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் 55,000 iPhone 16 கிடைச்சதுன்னா நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஐபோன் யூசரா இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, புது சிப் கொடுத்திருக்காங்க, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டும் இருக்கு. நான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட ஃபேன் கிடையாது, இப்போ கிடையாது. பட் AI ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அது போக போக தான் பெட்டர் ஆயிட்டே இருக்கும். சோ நீங்க ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க ஆப்பிள் வர்க் பண்ண இட் will keep getting better. So ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் will matter in the future. So அப்ப நீங்க iPhone 15 வாங்கிட்டு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இது சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா then that is going to be a huge problem. So 16e will be a better buy. 16e and 16 comparisonல இப்போதைக்கு உங்களுக்கு actually இது வந்து 52,000 with card discounts கிடைக்குதுன்னா இது வந்து உங்களுக்கு 65,000 கிடைக்குது. So 13,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த 13,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருந்தாலும் I think 16 is a better buy. உங்களால அவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்க 16 கன்சிடர் பண்ணிக்கோங்க. Of course இதுல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க, 8 இதோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும், டைனமிக் ஐலண்ட் இருக்கு, MagSafe இருக்கு, UWB இருக்கு, எல்லாமே இருக்கு. So all of those feature will make a huge difference. Okay, ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஐபோன் யூசரா இருந்தீங்கன்னா நீங்க 16 கன்சிடர் பண்ணுங்க, 16e கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே, ஹோப்ஃபுல்லி திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். நிறைய யோசிச்சு கரெக்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம். ஆப்பிளுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? அதெல்லாம் கிடையாது. we have to look at all perspectives. நம்ம டெக் எந்தூசியாஸ்ட் தான்,
பட் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வெறும் டெக் எந்தூசியஸ்ட் கிடையாது, அவங்க ஒரு கன்சியூமர். அண்ட் ரெகுலர் கன்சியூமர்ஸ்க்கு மேபி 50,000 ரூபாய்க்கு 16E could make sense. 60,000 ரூபாய்க்கு it doesn't make sense. ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுகளுக்கு ட்ராக்கின் டெக் தமிழ்.